வணக்கம் நேயர்களே. 4வது மாடியிலிருந்து தவறி விழுந்த 7 மாத பெண் குழந்தை என்ன நடந்தது என்பது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்ப்போம். ஒரு குடும்பத்தில் 4 வயது ஆண் குழந்தை 7 மாத பெண் குழந்தையுடன் கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு செல்கின்றவர்கள். ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுகின்றார்கள், வேலை செய்கின்றார்கள். குழந்தைகளை பத்திரமாக வளர்த்து வந்தார்கள். திடீரென்று 4வது மாடியில் வசிக்கின்ற அவர்களது குழந்தை குடும்பமாக வசித்த பொழுது அந்த குழந்தை தவறுதலாக அதிலிருந்து விழுவதற்கான ஒரு முயற்சி முனைப்பில் இருந்தது. தவறுதலாக விழுகின்ற நிலையில் இருந்தது. அதை கீழே நின்றவர்கள், குடியிருப்பினுடைய மற்ற ஜன்னல் நின்றவர்கள் எல்லாரும் கண்டுவிட்டார்கள். உடனடியாக விரைந்து செயற்பட்டு ஒரு வாறு பத்திரமாக பலத்த போராட்டத்தின் மத்தியில் அந்த குழந்தையை காப்பாற்றி விட்டார்கள். இதனால் கடும் மன ஊட்டத்திற்கு ஆளானார் அந்த குழந்தையினுடைய தாய் ரம்யா, 34 வயது. அவருடைய அந்த குழந்தையினுடைய தந்தை வெங்கடேஷ், 37 வயது. இருவரும் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கின்றார்கள். இந்த மன அழுத்தம் காரணமாக தாய் ரம்யாவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தன்னுடைய மகள் அந்த அந்தரத்தில் இருந்து விழுகின்ற நிலைமையிலும் அதை காப்பாற்றிய நிலைமை, விழுந்திருந்தால் என்னவாகும் என்கின்ற நிலைமைகளையெல்லாம் தாய் சிந்திக்க தொடங்கினாள். இதனால் கடும் மன அழுத்தத்திற்கு உள்ளானாள். அவருடைய மனதை மாற்ற வேண்டும் என்பதற்காக எல்லோரும் முடிவெடுத்து கணவனையும் மனைவியையும் 2 பிள்ளைகளையும் பத்திரமாக உங்களுடைய பெற்றோர்களுடன் சென்று சிறிது காலம் வசித்து விட்டு வாருங்கள் என்று வழி அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். கணவனும் மனைவியும் சம்மதித்து காரில் அவர்கள் வந்து விட்டார்கள். பெற்றோருடைய வீட்டுக்கு, அதாவது ரம்யாவுடைய வீட்டுக்கு வந்து விட்டார்கள். அங்கே வாழ்ந்து வந்தார்கள். வந்த பொழுதுதான் திடீரென்று அந்த 7 மாத குழந்தையினுடைய தாய் ரம்யா தன் உயிரை தானே மாய்த்து கொண்டார், யாரும் இல்லாத நேரத்தில். இந்த சம்பவம் அந்த இடத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தன்னுடைய மகள் விழுந்திருந்தால் என்னவாக இருக்கும் என்ற சிந்தனை தான் அந்த தாய்க்கு ஓடிக்கொண்டே இருந்தது. அதனால் கடும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி அந்த மன அழுத்தத்தின் காரணமாக தான் என்ன செய்கிறேன் என்று தெரியாமல் தன்னுடைய கணவனை பற்றி, மற்ற பிள்ளையை பற்றி, பெண் குழந்தையை பற்றி எதுவுமே யோசிக்கவில்லை. தன் உயிரை மாய்த்து கொண்டு இப்பொழுது உயிருடன் அந்த தாய் இல்லை. இப்பொழுது பாருங்கள், அந்த 7 மாத பெண் குழந்தை, 4 வயது ஆண் குழந்தை, கணவன், குடும்பத்தினுடைய நிலை என்னவாக போகிறது. எனவே மன அழுத்தம் என்பது எங்கள் எல்லோருக்குமே இருக்கிற விடயம். அதை நாங்கள் இன்னொருவரிடம் சொல்லி எங்களுடைய மனதில் உள்ள காயங்களை நாங்கள் ஆறுதல் படுத்த வேண்டும். எல்லாவற்றையும் இங்கேயே பூட்டி 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 வச்சோம்னு சொன்னால் கடைசியில் அழுத்தம் அதிகரித்து எங்களுக்கு நாங்கள் ஒரு விபரீத முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அந்த தாயுடன், இறந்த தாயுடன் யாராவது கொஞ்சம் அதிகமாக மனம் விட்டு பேசி நேரத்தை எடுத்து, ஓகே இப்படி தான் நடந்திருக்கு, பிரச்சனை இல்லை, கடவுள் பார்த்துக்கொள்வார், அப்படி இப்படி சொல்லி ஏதாவது கொஞ்சம் நேரம் அதிகமாக கதைத்திருந்தால் ஒரு வேளையில் அந்த தாயினுடைய மனம் இவ்வளவு அழுத்தத்திற்கு ஆளாகி இருக்காது. இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே ஓடிக்கொண்டிருக்கிறோம், மிக வேகமாக ஓடுகிறோம். யாருடனும் நின்று பேச நேரம் இல்லை, உறவுகளுடன் பேச நேரம் இல்லை. அதனால் ஒவ்வொருவருக்கும் 1000 பிரச்சனைகள் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. நாங்களே எங்கள் பிரச்சனைகளை பார்த்துக் கொள்கிறோம், எங்களுக்கு நாங்களே பேசிக்கொள்கிறோம், வீதியில் போகும் பொழுது பேசுகிறோம், தூங்கும் பொழுது பேசுகிறோம், குளிக்கின்ற பொழுது பேசுகிறோம். எங்கெல்லாம் நாங்கள் எங்களுக்குள் எல்லாவற்றையும் புதைத்து 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 இருப்பதனால் இறுதியில் அந்த பெண்ணினுடைய, அந்த குழந்தையினுடைய தாயினுடைய முடிவை எடுக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இதற்கு காரணம் மன அழுத்தம். எனவே என்ன பிரச்சனை ஆனாலும், ஒரு சிறு பிரச்சனை ஆனாலும் உங்களுக்கு நம்பிக்கையானவர்களிடம் நீங்கள் மனம் விட்டு பேசுங்கள். அதுதான் மிக முக்கியம். எல்லோரிடமும் நாங்கள் எல்லா பிரச்சனைகளையும் சொல்லிவிட முடியாது. நம்பிக்கையானவர்களிடம் மட்டும், அது யாரிடமும் சொல்ல மாட்டார்கள், நல்லொரு தீர்வு தருவார்கள் என்கின்ற பொழுது அவர்களிடம் மட்டும் நீங்கள் அதை பேசிக்கொண்டால் இவ்வாறான உயிரிழப்புகளை தவிர்க்க முடியும். எனவே 4வது மாடியிலிருந்து விழுந்த குழந்தை எல்லோருடைய முயற்சியாலும் காப்பாற்றப்பட்டாலும் அது விழுந்திருந்தால் என்னவாகும் என்ற எண்ணத்திலேயே இருந்து மன அழுத்தம் அதிகரித்து உயிரிழந்த தாய், உண்மையில் அந்த தாய்க்குத்தான் அந்த வேதனை புரியும், இல்லை? அது நாங்கள் தவறு சொல்ல முடியாது. இருந்தாலும் எடுத்த முடிவு தவறானது, ஆனால் அந்த சிந்தனை தவறானது என்று சொல்ல முடியாது. என்றால் பெற்ற பிள்ளைகளுடைய நலன்தான் தாயினுடைய லட்சியம், இல்லையா? தொடர்ந்து மனிதர்கள் செய்திகளுக்காக அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த தாய்க்கு குழந்தைகள் நல்லபடியாக வளர வேண்டும். மீண்டும் இணைந்திருப்போம் செய்திகளுடன் டியூத்தமுடன். வணக்கம் நேயர்களே.